காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருப்பதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம், அன்பு, ஆலோசனை, பாதுகாப்பு, சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் எழுந்தருளி தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேறு சிலர் நிந்தனைகளையும் 10ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். வாசிக்க நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறதை நாம் கடந்த வாரத்திலும் நாம் அதை தியானித்தோம். பொறுமை அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் சீக்கிரமாக வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார் என்று 37ஆம் வசனத்திலே சொல்லி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது, நமக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ப முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை எப்படி அடைந்து கொண்டார்கள், அதிலே பொறுமையினாலே எப்படி அடைந்து கொண்டார்கள், பொறுமை இல்லாத காலகட்டத்திலே அவருடைய ஜீவியத்திலே நடந்தவைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டு அவன் பொறுமையோடு 86 வருடங்கள் காத்திருந்து அந்த பொறுமையை அவன் இழந்த இடத்திலே இஸ்மவேலை மாம்சத்தின்படி பெற்றெடுத்தாலும் தேவன் ஆபிரகாமை தூக்கி எடுக்கும்படியாக அவர் 17ஆம் அதிகாரத்திலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்ன இடத்திலே அவன் பொறுமையாக மீண்டும் இருந்து தேவனுடைய சமூகத்திலே வாக்குத்தத்தமாகிய அந்த வார்த்தையாகிய வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சுய சித்தங்கள், அவனுடைய மாம்சீக ஆலோசனைகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவன் புறந்தள்ளி தேவனுக்காக காத்திருந்து ஈசாக்கை அவன் பெற்றெடுத்துக் கொண்டான் என்ற இடத்திலே தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்றும், ஆனாலும் அது தேவ சித்தத்தின் பரிபூர்ணமான அந்த நிறைவேறுதல் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்பதை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலும் 12ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். முதல் பகுதியிலே உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனை எனக்காக பலியிடு என்று சொன்ன இடத்திலே 3 பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 12ஆம் வசனத்திலே அவன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பலியிட்டானே தவிர 3இல் 1 பங்கு குறைவாக நேசகுமாரன் என்பது அந்த வசனத்திலே குறிப்பிடப்படவில்லை என்பதாக இருக்கிறது. நேசகுமாரன் என்ற இடத்திலே அந்த பரிபூர்ணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் அந்த பரிபூர்ணமான பலி நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டாலும் அது ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் நிறைவேற்றப்படுகிறது. ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொன்னாலும் அது சந்ததி என்ற ஒருமைப்பாட்டில் தான் ஆவிக்குரிய சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து அல்லவா சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் கிறிஸ்துவுடையவர்கள், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியார் என்று நம்மை ஒருமைப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் ஈசாக்கின் வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தின் பரிபூரணங்களை நாம் கற்றிருக்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே எகிப்துக்கு போகாதபடிக்கு தேவன் அவனை காத்தார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைபாடுகள், அவன் ஏசாவை ஆசீர்வதிக்க போனாலும் தேவனுடைய கிருபை அந்த ஆசீர்வாதம் யாக்கோபின் தலையின் மேல் வந்து லபித்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய முன்னறிவின்படியும் தேவனுடைய அழைப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே குறைபாடுகள் வந்தாலும் கூட தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் தங்களை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் என்பது இந்த பிதாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய சத்தியங்களாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சொந்த சித்தம் தான் போராட்டம். அவன் சொந்த சித்தம், மாம்சீக காரியங்கள், அவனுடைய சுயத்தை அவனால் தேவன் நொறுக்கும்படி அவன் ஒப்பு கொடுத்தாலும் கூட நொறுக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவ சித்தம்
பரிபூர்ணமாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவது என்பது அது யூதாவில் தான் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அவன் சொந்த சித்தத்தை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாலும் கூட தேவ சித்தத்தின் நிறைவேறுதலுக்கு வருவதற்கு இஸ்ரவேலால் முடியவில்லையே. இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய தேவ சித்தம் அங்கே சவுலிலே தடைப்பட்டு விடுகிறது. அது பின்பாக யூதாவில் தான் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வழிகளிலே நடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை அவசியம். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இவரைய நிருபத்திலே எபிரேய சபையை குறித்து அநேக காரியங்கள் எழுதி கொண்டு வருகிறார். நீங்கள் சகித்தீர்களே, நீங்கள் சோதனைகளை சகித்தீர்களே, துன்பப்பட்டீர்களே, துன்பப்படக்கூடிய அநேகருடைய துன்பங்களே நீங்கள் பங்கு பெற்றீர்களே, அப்போஸ்தலர்களோடு இணைந்து கொண்டீர்களே என்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து எபிரேய சபைக்கு அவர் மேலான ஆலோசனை வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. என்னென்றால் நீங்கள் தேவனுடைய வழிகளில் நடந்து அவருடைய சித்தத்தை செய்து அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று கொண்டு வருகிறார். பிதாக்களுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் காணப்படுகிறது என்று நாம் கண்டாலும் அதை நிறைவாக்கக்கூடிய தேவன் அவர்களோடு இருந்து அவனை ஜெயமாக நடத்தினார். இஸ்ரவேலுடைய குறைவு என்பது அங்கு வந்து யூதாவிலே நிறைவு பெறுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தடைப்படக்கூடிய இடத்திலே தான் சவுலுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. சவுலுடைய வாழ்க்கை என்பது அவன் சொந்த சித்தத்துக்கும் சொந்த பலத்துக்கும் சொந்த ஆலோசனைக்கும் அவன் தன்னை விற்று போட்டவனாக காணப்படுகிறான். தேவனுடைய இருதயமும் தேவனுடைய மனதும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் அவன் அமலேக்கை அழிக்கக்கூடிய இடத்திலே இல்லை. யார் இந்த அமலேக்கு என்றால் அவன் ஏசாவின் குமாரன். ஆதியாகமம் 36 அவன் ஏசாவின் குமாரன். அவன் சேஷபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினவனுடைய குமாரன். அவன் தேவனுடைய வல்லமையை அவன் அற்பமாக எண்ணின இடத்திலே சேஷபுத்திர பாகத்தை தள்ளி அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நிலநாட்டமாக அவன் போய்விடுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவ சமூகத்திலே வரும் பொழுது நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் வரும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவருடைய அபிஷேகத்துக்கும் அவருடைய நிறைவுக்கும் நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அதுக்கு விரோதமாக கிரியை செய்துதான் ஏசா ஒன்றுமில்லாமல் போனான். அந்த அமலேக்கை அழிக்காத குறைபாடு சவுலுடைய வாழ்க்கையிலே இருந்தது. சவுலுடைய சொந்த சித்தம், சவுலுடைய சொந்த பலன், சொந்த நீதி இதெல்லாம் அவர் வைத்திருந்தார். அவருடைய சொந்த நீதி இருக்கிறது, அவருடைய குமாரர் இருக்கிறார்கள், அவருடைய சொந்த பலன் இருக்கிறது, அப்னேர் இருக்கிறார். அவருடைய சொந்த சித்தத்தை தான் அவன் நிறைவேற்றுவார். காத்திருக்க முடியாது. சுயம் கிரியை செய்யக்கூடிய இடத்திலே நம்மளால் காத்திருக்க இயலாது என்பதற்கு சவுல் சரியான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சவுளுடைய வாழ்க்கையிலே காத்திருக்க சொன்னால் காத்திருக்க முடியவில்லை. அவன் துணிந்துதான் அவன் பலியிட்டான் என்று தானே சொல்லுகிறான். அமலேக்கை அழி என்றால் சுயாதீனம் இருந்ததுனாலே, ஜென்ம சுபாவம் இருந்ததுனாலே, மாம்சீக கிரியைகள் அவனுக்குள் இருந்ததுனாலே அவன் கொள்ளையின் மேல் பறந்தான் என்பதாக இருக்கிறது. அவனை அபிஷேகம் பண்ணதுக்காக சாமுவேல் அங்கே துக்கப்படுகிறார். தேவ சித்தத்தை தேவனுடைய மனதில் இருக்கக்கூடியதை நிறைவேற்ற கூடாத இடத்தில் நீ காணப்படுகிறாயே என்ற வருத்தம். ஆனால் யூதாவிலே அது நிறைவேறுகிறது. யூதா கோத்திரத்தில் வந்த தாவீது தான் பழைய ஏற்பாட்டிலே பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை செய்து முடித்தார் என்ற சாட்சி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் என்று தேவனும் அவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதின் வாழ்க்கையில் தான் ஒரு பரிபூர்ணமான தேவ சித்தம் என்ற ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சவுலை தள்ளி அங்கே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஏனென்றால் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வாக்கு தத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தாவீது ஒரு முன் உதாரணமான நிழலாட்டமாக இருக்கிறார். ஆனால் அதன் பரிபூர்ணம் என்பது அது நிஜம் என்ற இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே ஜெயம் பெற்று வந்திருக்கிறார். அவர் 30 வருடங்கள் தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக 30 வருடங்கள் தாவீதின் குமாரனாக மனுஷகுமாரனாக அவர் 30 வருடங்கள் ஜெயம் பெற்று
தெய்வீகத்தையும் அங்கே தேவகுமாரன் என்ற நிலையையும் 3.5 வருடங்கள் அவர் பூமியிலே நிறைவேற்றி அவர் பரிபூர்ணமான ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தினதினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த ஒருமைப்பாட்டிலே அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாவீதின் அந்த பரிபூரணத்தை இஸ்ரவேல் யூதா என்ற இடத்திலே நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம் என்பது அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக அவருடைய சபையிலே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஆவியானவரை கொண்டு, நம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அவர் தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தாவீதின் ராஜ்யம் எப்படி நிலை பெற்றிருக்கிறதோ, உன் ராஜ்யமும் உன் வீடும் உனக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். சூரியனும் சந்திரனும் நிலை பெற்றிருக்கிறது போல உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று தாவீதுக்கு சொன்னது போல, நம்முடைய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக வெளிப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே ஜெயம் பெற்றிருக்கிறாரே, அந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அந்த ஜெயத்திலே பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே நம்மை பங்கடைய செய்திருக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் கொலோசியர் நிருபத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது இந்த முன் உதாரணமாகவும் இயேசு கிறிஸ்து மெய்யான மெய்யாகவும் இருக்கிறார் என்பதை நாம் மெய்ப்பொருளாகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உவமையாக நாம் தாவீதை ஒப்பீடாக சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து மெய்யான மெய்ப்பொருளாக இந்த ஜெயத்துக்கு இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தாவீதுக்கு இருந்த குமாரர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது நிமித்தம் சாலமோனிலே தேவன் ஒரு கிருபையை அவர் பொழிந்தருளினார். தாவீது நிமித்தமாக என் தாசனாகிய தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக என்னாலும் அங்கே ஒரு விளக்கு எரியும் என்ற இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணி, சாலமோன் எப்படி அவன் போனாலும் கூட நான் சவுலை போல அவனை தள்ளுவதில்லை, நான் உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலை போல நான் அவனை தள்ளுவதில்லை, அவனை சிட்சித்து நான் ரட்சிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அவர் கொடுக்கிறார். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பின இடத்திலே உன் வீடும் உன் ராஜ்யமும் எனக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் சாலமோன், அவன் என்னுடைய ஆலயத்தை அவன் கட்டுவான் என்ற இடத்திலே அவன் பாவம் செய்தாலும் என்று அவன் பிறப்பதற்கு முன்பாக சொல்லுகிறான். அவன் பாவம் செய்தாலும் நான் சவுலை போல அவனை தள்ளுவதில்லை, அவனை மனிதனுடைய விளாட்சியினாலும் சிச்சையினாலும் அவனை சிச்சித்து ரட்சிப்பேன், உனக்கு முன்பாக உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும்படியாக உன் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய குமாரர் இல்லாமல் போகிறது இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலேயே அவர் கொடுத்து விட்டார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி தாவீதுடைய குமாரர் அநேகர் இந்த சிங்காசனத்துக்கு வந்தாலும் தாவீதுடைய குமாரர் விசேஷித்தமான 7 பேர், அந்த 7 பேரில் 6 பேர் அந்த தேவ சித்தம் செய்யும்படியான வளர்ச்சி அடைந்த குமாரர், grown sons of David. வளர்ச்சி அடைந்த குமாரர் தாவீதின் வளர்ச்சி அடைந்த குமாரர் தேவ சித்தம் செய்யும்படியாக வளர்ச்சி அடைந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு குறைவுகளினாலே அந்த தேவ சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தாதபடிக்கு சென்றவர்கள் என்ற ஒரு பட்டியலை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். 7 பேரிலே 6 பேர் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியை அடைந்திருந்தாலும் அவர்கள் ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகள் அவர்கள் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு, தாவீதை போல அவர்கள் செய்து முடிக்க முடியாதபடிக்கு குறைபாடிலே அவர்கள் போனார்கள். அந்த குறைபாடுகள் என்ன என்பதையும் அந்த குறைபாடுகளை நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி அகற்றிவிட வேண்டும் என்பதையும் ஒரு எச்சரிக்கையாக மாத்திரமல்ல, ஒரு படிப்பினையாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளபடியாக இருக்கிறோம். தாவீதுடைய குமாரர், அவனிலே பலப்பட்ட குமாரர், வளர்ந்த குமாரர் என்பவர்கள், முதலாவது ஆசாவுக்கு முன்பாக அபியா இருக்கிறார். அபியா 3 வருடம் ஆட்சி செய்திருக்கிறார். அபியா தேவனுடைய வழிகளிலே நடக்கவில்லை, ஆனாலும் தேவனுடைய உபதேசங்களை அவன் கனம் பண்ணி அதோட கூட இருந்து சில வெற்றிகளை அவன் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபியா தான் முதலாவது. ஆனால் அபியாவின் ஆட்சி காலம் என்பது 3 வருட காலம்தான். அபியா மிகப்பெரிய
ஜெயத்தை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டாலும் கூட அவன் தேவனுடைய வழிகளிலே நடக்கவில்லை. ஆனாலும் அவன் தேவனுடைய உபதேசங்களை அவன் பிடித்துக் கொண்டான். உபதேசங்களை பிடித்துக் கொண்டு சபையோடு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம், தேவனுடைய வழி என்பவைகள் காணப்படாவிட்டாலும் இந்த ஐக்கியத்தினாலே இருக்கக்கூடிய பலத்தினால் சில வெற்றிகளை சில காலங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த சில காலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில வெற்றிகளினாலே நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெற்ற வாழ்க்கை என்று நாம் கருதி விட்டுவிடக்கூடிய ஒரு கிறிஸ்தவம் அப்போஸ்தல உபதேசத்திலே போதிக்கப்படுகிறது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபியாவுடைய காலத்திலே அங்கே சத்துருக்கள் மேற்கொள்ளும் போது எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவன் ஜெயம் பெறக்கூடிய இடத்தில் வந்தாலும் கூட அந்த பரிபூர்ணமான ஜெயத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளிலே அவன் இல்லாதபடிக்கு தேவனுடைய உபதேசத்தையும் அந்த ஆசாரியர்களோடு உள்ள ஐக்கியத்தையும் அவன் பற்றி கொண்டு ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே அவன் தேவனை பற்றி கொண்டான், அதனாலே சில வெற்றிகளை அவன் அடைந்து கொண்டான் என்பதுதான் அங்கு மெய். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நாம் சரியாக நடக்கும்படியாக அழைக்கப்பட்ட நாம் உபதேசத்தோடு உள்ள பற்றினாலும் ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தினாலும் நாம் சில வெற்றிகளை பெறலாம். ஆனால் அதுவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்று கருதி நாம் இருந்துவிடக் கூடாது. அதனால்தான் அபியாவை நேரடியாக அந்த பட்டியலிலே கொண்டு வரவில்லை. ஆனாலும் அவன் தேவனுடைய உபதேசத்துக்கு பயந்து அந்த வழிகளிலே நடந்ததினாலே அவனுடைய வழியிலே தோன்றின அங்கே ஆசா அதிலே ஜெயமாக நடந்தான் என்பதாக இருக்கிறது. இங்கே 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் அவன் ஜெயம் பெற்றது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். அந்த 10 வாசி. 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் ஆமே. இப்படி அவன் செய்து அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்போது அபியா அங்கே ஜெயத்தை பெற்றான். ஆனால் இந்த ஜெயம் அவனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஜெயம் இல்லை. அதனால்தான் அவன் வளர்ந்தவர்களுடைய பட்டியலிலே அவன் வைக்கவில்லை. ஆனாலும் உபதேசத்தோடும் ஆசாரியர்களோடும் தேவனோடும் அவன் வைத்திருந்த நம்பிக்கையினாலே அவனுடைய வாழ்க்கையின் வழி வித்தியாசமாக இருந்தாலும் அவனுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை பற்று உபதேசத்தோடு இருந்த ஐக்கியம் ஆசாரியர்களை கனம் பண்ணி இருந்த காரியங்களினாலே சிறு வெற்றியை அவன் ருசி பார்த்தான். அந்த அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட வெற்றிகளை நாம் கருதி அதனாலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது என்பது நமக்கு எச்சரிப்பாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள. ஆனால் ஆசா முதல் அங்கே யோசியா வரைக்கும் அவர்கள் வளர்ந்து தேவசித்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் சிறு குறைபாடுகளினாலே தேவசித்தத்தை அவர்கள் பரிபூர்ணமாக செய்ய முடியாதபடிக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் கூட அவர்கள் பரிபூர்ணமான தேவசித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் போனார்கள் என்பதை நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த அபியாக்கு பின்பாக ஒரு 6 பேரை நான் பட்டியலிட விரும்புகிறேன். முதலாவது ஆசா, 2வது யோசபாத், 3வது உசியா, 4வது யோதாம், 5வது எசேக்கியா, 6வது யோசியா என்ற 6 தாவீதின் குமாரர்கள் பரிபூர்ணமாக ஒரு வளர்ச்சி அடைந்து தேவசித்தம் செய்யும்படியாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைபாடுகள் அவர்களை தேவசித்தம் செய்வதற்கு பரிபூர்ணமாக அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த 6 பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தந்திருந்தார். ஆனாலும் அந்த வளர்ச்சியை கொண்டு அவர்கள் தேவசித்தம் செய்யாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைபாடுகளை இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். ஆசா, முதலாவது ஆசா, அதுக்கு பின்பாக யோசபாத், 2வது யோசபாத், 3வது உசியா, 4வது யோதாம்,
5வது எசேக்கியா, 6வது யோசபாத் என்ற 6வது யோசியா என்ற 6 குமாரர்கள் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைந்து தேவ சித்தம் செய்யாமல் போனவர்கள். இந்த யோசபாத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே யெரொபெயாமுக்கு விரோதமாக ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தின்படி முன்குறிக்கப்பட்டு பிறந்த ஒரு குமாரன் தான் இந்த யோசியாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோசியா பலிபீடமே, இந்த பலிபீடத்துக்கு விரோதமாக அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் உறுதியான வார்த்தைகள். தாவீதுக்கு யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பார், தாவீதுக்கு சாலமோன் என்னும் ஒரு குமாரன் பிறப்பார், தாவீதுக்கு இயேசு என்னும் ஒரு குமாரன் பிறப்பார் என்று 3 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரர்களில் இந்த யோசியா என்பவர் ஒரு குமாரன். இந்த யோசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் யோசியாவுடைய வாழ்க்கையிலே எப்படி நிறைவேறினது என்று நம்ம ஆசா முதல் அங்கே யோசியா வரைக்கும் இருக்கக்கூடிய 6 பேருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு அவர்கள் எப்படி வளர்ந்திருந்தார்கள், அவர்கள் ஏன் தேவ சித்தத்தை செய்யாமல் போனார்கள் என்பதை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது ஆசாவுடைய வாழ்க்கையிலே அவன் 41 வருடங்கள் அவன் இஸ்ரவேலை அங்கே யூதாவிலே அவன் ஆளுகை செய்தான். 41 வருடம். சாலமோனுடைய குமாரன் காலத்திலே 10 கோத்திரங்கள் பிரிந்து போன பின்பு அங்கே யூதா, அதுக்கு பின்பாக யூதாவோடு பெஞ்சமின், அதுக்கு பின்பாக அங்கு வந்த லேவியர்களோடு அந்த யூதா கோத்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தை அவன் 41 வருடங்கள் ஆசா ஆளுகை செய்திருக்கிறான். ஆசா 41 வருடம் யூதா கோத்திரத்தை ஆளுகை செய்த இடத்திலே ஆசாவோடு தேவன் இருந்தார் என்ற சாட்சி அங்கே இருக்கிறது. ஆசாவோடு தேவன் இருந்தார். 35 வருடங்கள் அங்கே யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை அவன் செய்கிறான். 35 வருடங்கள் சமாதானமாக யுத்தம் அவனுக்கு விரோதமாக வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வருடங்கள் அவன் அங்கே வாக்குத்தத்தத்தின்படி அவன் தேவனோடு இருந்து அவன் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறான். 35 வருடங்கள் அவன் ஜெயமாக போய் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அவன் எழுத்தின்படி தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு எழுத்தின்படி ராஜாக்களை சார்ந்து கொள்ள போன இடத்தில்தான் 36ஆம் வருடத்திலிருந்து அவனுக்கு விரோதமாக சமாதான குலைச்சலும் அங்கே யுத்தங்களும் வருகிறது. 39ஆம் வருடத்திலே அவன் வியாதிப்பட்டு அவன் கர்த்தரை தேடாதபடிக்கு அவன் பரிகாரிகளை தேடி அவன் முடிவடைந்தான். இந்த ஆசா ஒரு மிகப்பெரிய ராஜா. அவன் தாவீது குமாரர்களே விசேஷமானவன். 41 வருடங்கள் அவன் ஆளுகை செய்திருக்கிறான். அவனுடைய காலங்களிலே பல இஸ்ரவேலின் ராஜாக்கள் மாறுதல் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய டைம் லைனே ஆசாவை வைத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவின் எத்தனாவது வருஷத்துல அவன் ராஜாவானான், ஆசாவின் எத்தனாவது வருஷத்துல அப்படி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தனை இஸ்ரவேல் ராஜாக்களின் மாறுதல்களை காணக்கூடிய இடத்திலே 35 வருடங்கள் யுத்தமில்லாதபடிக்கு அவனை ஜெயமாக தேவன் வைத்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் 2 நாளாகவும் 16:2 அசீரியா ராஜாவோடு அவன் போகக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. 16:2 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. யாரோடு உடன்படிக்கை உண்டு என்கிறான்? எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகும்படிக்கு நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வரக்கூடிய இடத்திலே நீ யாரை நாட வேண்டும்? நீ தாவீதின் குமாரனாயிற்று, நீ யாரை நாட வேண்டும்? 35 வருடங்கள் உன்னை ஜெயமாக நடத்தி இருக்கிறாரே, யுத்தம் இல்லாதபடிக்கு நடத்தி இருக்கிறாரே. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா உனக்கு விரோதமாக வந்தால் நீ தேவனிடத்தில் அல்லவா சகாயத்தை தேட வேண்டும். இவன் அங்கு புரஜாதி ராஜாக்கு அவன் தன் உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படியாக வெள்ளியும் பொன்னையும் அனுப்புகிறான். உமக்கும் எனக்கும்
உன் தகப்பனுக்கும் என் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே என்று அங்கு சொல்லி அவன் மனித சகாயத்தையும் மனித ஆலோசனையும் அவன் நாடி, இதுதான் தேவன் அவனை கைவிட்டதாக நாம் காண்கிறோம். எவ்வளவு நேர்த்தியாக அவர் நடத்தியிருக்கிறார். 35 வருடங்கள் யுத்தம் இல்லை, ஜெயமாக நடத்தி இருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பாஷா வருகிறார். 35 வருடம் ஜெயம் தந்த தேவன் இப்பொழுதும் உன்மேல் ஜெயம் தருவார் என்று அல்லவா நீ சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டு அவன் அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி சகாயம் தேடினாலே கர்த்தர் அவனை கைவிட்டார். அவன் கால்களிலே அவன் வியாதி கண்டான். 39ஆம் வருடத்திலே கால்களிலே வியாதி கண்டு அப்பொழுதும் அவன் தேவனை தேடவில்லை, பரிகாரிகளை தேடினான். 41ஆம் வருடத்திலே அவன் மரித்து போகிறான். இதுதான் 2 நாளாகவும் 16 அவனுடைய அந்த காரியங்கள் நடந்து 39 வருஷத்திலே அவன் வியாதிப்படுகிறான். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே அவனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். தன் நோவிலும் தன் வியாதியிலும் பரிகாரிகளை அல்ல, கர்த்தரை அல்ல பரிகாரிகளை அவன் தேடி போகிறான். அதனால அடுத்த வசனம் 13ஆம் வசனத்திலே அவன் 41ஆம் வருடத்திலே அவன் மரித்து போகிறான். தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஆசாவுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ மேன்மையான காரியங்கள் அவனுக்கு இருந்தாலும் கூட அவன் மனித சகாயத்தை நாடி போய் அவன் மனிதர்களுடைய பலத்தை அவன் நாடி கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி பலப்பட்டு வளர்ந்திருக்கிறானே, கர்த்தருடைய வழிகளே நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து அவன் ஜெயத்தை பெற்றிருக்க வேண்டுமே, அதை செய்யாதபடிக்கு மனித ஆலோசனை மனித பலன் என்ற இடத்திலே அவன் மனிதர்களை நாடி போய் சத்துருக்கள் நெருக்கும் பொழுதும் அவன் மனிதர்களை நாடி போகிறான். அவனுடைய சரீரத்திலே வியாதிப்படுகிற போதும் அவன் பரிகாரிகளை நாடி போகிறான். சத்துருக்கள் நெருக்கும் போது நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியமான விஷயம். தேவன் ஒருபோதும் நம்மை தனித்து விடுகிறது இல்லை. நமக்கு அவர் சகாயர், நாம் அண்டிக் கொள்ளத்தக்க தாவு அவர்தான். நம்முடைய வெயிலுக்கு அவர்தான் நிழலாக இருக்கிறார், நமக்கு மழைக்கு அவர்தான் ஒதுக்கு என்று ஏசாயா சொல்லுகிறார். நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சூழல்களிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக. இந்த ஆசா ஒரு ஆவிக்குரிய குமாரன் தான். தாவீதுக்கு 35 வருடம் சமாதானத்தை காத்திருக்கிறார் தேவன் அவனுக்கு. ஆனால் சத்துருக்கள் அவனை நெருக்கும் பொழுது அவன் அசீரியா ராஜாவிடத்துக்கு ஓடுகிறான். அங்கே மனிதரோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறான். மனித சகாயத்தை அவன் நாடுகிறான். காலிலே வியாதிப்படுகிறது, இப்படிதான் திருந்தி இருக்கணும் இல்லையா, மீண்டும் மனிதர்களை நாடிதான் அவன் போகிறான். பரிகாரிகளை தேடினான். 41வது வருடத்திலே அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டதாக இருக்கிறது. இந்த ஆசாவுக்கு பின்பாக யோசபாத் வளர்ந்து வருகிறான். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான் என்று அவனை குறித்து சொல்லுவார். யோசபாத் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளில் அவன் நடந்தான். அவன் பாகாலை தேடவில்லை, அந்நிய தெய்வங்களை தேடவில்லை என்ற மேன்மையான வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசபாத்து தாவீதின் குமாரர் தாவீதின் வழிகளிலே நடந்தான் என்றும் தேவன் அவனோடு இருந்தார் என்ற சாட்சி 1 நாளாகவும் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஆள். 18ஆம் அதிகாரத்திலே யோசபாத்து மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் வந்து விடுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் வந்தவுடனே நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் மனதை வைக்காதபடிக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட கனத்தின் மேல் நம் மனதை வைக்கக்கூடாது ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு இந்த யோசபாத்து சரியான முன்னுதாரணமாகவும் படிப்பனையாகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசபாத்து ஒரு ஆவிக்குரியவனாக வந்து தாவீதின் வழிகளிலே நடந்து அவன் பாகால்களை தேடவில்லை. தேவன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்ற சாட்சி இருக்கிறது. ஆனால் 18ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகவும் 18 அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்தபோது அவன் ஆகாபோடு போய் சம்பந்தம் கலக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலக்கிறார்.
அவன் தன் வாழ்க்கையிலே வேறுபாட்டின் ஜீவியத்தை அவன் இழந்து விடுகிறான். வேறுபாட்டின் ஜீவியம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்பது வேறுபாடு. காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக சேத்து பிறந்திருக்கிறான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவன் சேத்தை பெற்றான் என்று எழுதப்படவில்லை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவன் காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்தனுக்கு பேரிட்டான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சந்ததிகள் ஒன்று சேரக்கூடாது என்பது தேவனுடைய நியமம், தேவன் வைத்த ஒழுங்கு. காயின் சந்ததியும் அங்கே ஆபேலுக்கு பதிலாக வந்த சேத்துடைய சந்ததியும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்பது தேவன் வைத்தது இல்லையா? இஸ்மவேலையும் ஈசாக்கையும் அங்கே கலக்க தேவன் சம்மதிக்கவில்லை. அவர்கள் ஒன்று சேர அவர் சம்மதிக்கவில்லை. ஆனால் ஈசாக்கின் குமாரன் அங்கே இஸ்மவேலுடைய பெண்ணை போய் எடுக்கிறார். அதுதான் அவன் கேடுகட்ட நிலவரத்துக்கு போகிறதுக்கு காரணம். அங்கே ஈசாக்கின் குமாரனும் ஏசாவும் யாக்கோபும் ஒன்றாய் இருப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. இப்படிதான் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறது. அங்கே எரோபியாவின் தலைமையிலே இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் போய்விடுகிறது. அங்கே ரெகொபெயாமின் தலைமையிலே அங்கே யூதா ஆட்சி அமைக்கிறது. யூதா சதர்ன் கிங்ஸ், தெற்கு அங்கே தெற்கு ராஜ்யங்கள், இஸ்ரவேலர்கள் நார்த்தன் கிங்ஸ், வடக்கு ராஜ்யங்கள். இவர்கள் ஒன்று கலக்கக்கூடாது என்ற சட்டம் தேவன் வைத்திருக்கிறார். இந்த சட்டத்தை மீறக்கூடிய இடத்தில் தான் இந்த யோசபாத் இருக்கிறார். யோசபாத் பலப்படுகிறார். பணம் வந்துருச்சு, கனம் வந்துருச்சு இல்லையா? பணமும் கனமும் வரும் பொழுது தேவனுடைய வழிகளை மறப்பது இயல்பாகி விடுகிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் கடினம் என்று ஏன் சொன்னார்? ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலும் தங்கள் கனத்தின் மேலும் பணத்தின் மேலும் அவர்கள் சிந்தை வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு சட்டங்களை கொடுக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் தங்கள் பணத்தின் மேலும் தங்கள் கனத்தின் மேலும் சிந்தை வைக்காதபடிக்கு தேவனுடைய சபையோடு இருந்து அதை பகிர்ந்து தேவராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை அவர்கள் செய்து வந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இதுதான் வேறுபாடு என்பது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. நாம் தரித்திரராக இருக்கும்படி தேவன் விரும்பவில்லை. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார். ஐஸ்வர்யம் அங்கே தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எது வேதனையை கொண்டு வருகிறது என்றால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் சிந்தை வைத்து பண ஆசையினாலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வேதனையை கொண்டு வருகிறது. தேவனை விட்டு நம்மை அகற்றி விடுகிறது, தேவனுடைய வழிகளை விட்டு நம்மை மாற செய்கிறது என்பதை யோசபாத்துடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். தன் வாழ்க்கையிலே அவனுக்கு பணமும் கனமும் வந்தபோது அவன் அந்த வேறுபாட்டை அவன் இழந்து விடுகிறான். வேறுபாட்டின் வாழ்க்கை முக்கியம். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. வேறுபாட்டின் வாழ்க்கைக்கு அங்கே 2 கொரிந்தியரிலே அவர் பட்டியல் கொண்டு வருகிறார். 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அங்கே ஒரு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்களா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் துவங்கி வாசிங்க. 14 தான். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. இப்படி அவர் வித்தியாசத்தை கொண்டு வருகிறார். நீதிக்கு அநீதிக்கும் நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வேறுபாட்டின் ஜீவியம் தான் முக்கியம். ஆனால் யோசபாத்து மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே போய் சம்பந்தம் கலக்கிறான். அதான் பிரச்சனை. அவனுக்கு மிகுந்த ஆஸ்தியும் கனமும் வந்தபோது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து போகிறான்.
ஆகாபோட சம்பந்தம் கலந்தது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான அதிகாரங்களிலே அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போகக்கூடிய இடத்துல உன் படை என் படை ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதான், சேர்ந்து போகலாம் என்றுதான் யோசபாத்து சொல்லுகிறான். யோசபாத்து 18ஆம் அதிகாரம் முதல் அங்கே ஆகாபோடு சம்பந்தம் கலந்து அவனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகக்கூடிய இடத்துல 2 விதமான அங்கே வார்னிங் கொடுக்கிறார் தேவன். 2 விதமான எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் துவக்கி முதலாவது வார்னிங் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, யூதாவின் ராஜா யோசபாத்து எருசலேமில் தன் வீட்டில் சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது அவனுக்கு. 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஏன் இந்த கடுங்கோபம் வருகிறது என்றால், 18ஆம் அதிகாரத்தில் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்திலும் யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகக்கூடிய இடத்திலே நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் சேர்ந்து என் ரதங்கள், என் குதிரைகள், என் படை, உன் படை என்று இவர்கள் 2 பேரும் மிங்கிள் சம்பந்திகள் 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். 2 விதமான எச்சரிப்பை அவருக்கு கொடுக்கிறார். அதுதான் நாம் வாசித்தோம். தீர்க்கதரிசிக புத்தரிலே ஒருவன் வந்து, நீ துன்மார்க்கனுக்கு துணை போகலாமா என்ற ஒரு எச்சரிப்பை தேவன் அங்கே கொடுக்கிறார். நீ துன்மார்க்கனுக்கு துணை போகலாமா, கர்த்தர் பகைக்கிறவனை நீ நேசிக்கலாமா என்ற எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. வேதத்திலே நாம் யாரை பயக்க வேண்டும், யாரை சிநேகிக்க வேண்டும், யாரோடு நாம் உறவாக இருக்க வேண்டும், யாரோடு நாம் உறவு வைக்க கூடாது என்ற அடிப்படைகள் போதனைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்களுடைய பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு இவைகள் போதனைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். யோசபாத்து ஆகாபோடு சேர்ந்து போன இடத்துல ஒரு எச்சரிப்பு அவனுக்கு வருகிறது. ஆனால் ஆகாபு மரித்தது போல யோசபாத்து அங்கே மரிக்கவில்லை, தப்பிட்டான், உயிர் போகல. ஆனால் அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவன் பயக்கிறவனை நீ நேசிக்கலாமா, நீ துன்மார்க்கனுக்கு நீ துணை போகலாமா என்ற எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது எச்சரிப்பு. ஆனாலும் திருந்தலையே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 30-35ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். திருந்தல. முதல் எச்சரிப்பிலேயே திருந்திருக்கணும், ஆனால் திருந்தவில்லை. அவன் மீண்டும் பொல்லாப்பு செய்யக்கூடிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவோட சேர்ந்து போகிறான். அகசியா ஒரு முறை நீ சேராதவங்க சேர்ந்தியே ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரே, அவன் உயிர் போன இடத்துல உன்னை தப்பு வச்சிருக்கிறாரே கடவுளே அப்படிங்கிற அறிவில்லாதபடிக்கு அவன் மீண்டும் போய் சேருகிறான். கிறிஸ்தவத்துக்கு வேறுபாடு அடிப்படை என்ற இடத்துல இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் இழக்கக்கூடிய இடத்துல முதலாவது நமக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. இப்போ ஏன்பா சேர்ற, அவன் மரித்திருக்கிறானே அப்படின்னா அங்க மரிக்கக்கூடிய இடத்திலும் இவனுக்கு தப்பிக்கிறார் தேவன். யோசபாத்தை அங்கே எச்சரித்து தப்பித்தாலும் கூட அவன் மீண்டும் போய் அங்கு பொல்லாப்பு செய்யக்கூடிய அகசியாவோட சேருகிறான். சேர்ந்து கப்பல் செஞ்சு அதில் தங்கம் கொண்டு வரலான்னு ஓபியருக்கு அனுப்புறாங்க. தேவன் கப்பல்களை முறித்து போட்டார். இது யோசபாத்துடைய வாழ்க்கையில் இருந்து குறைபாடு. யோசபாத்துக்கு எத்தனையோ தேவன் கிருபைகளை தந்து அவன் வளர்ந்திருந்தாலும் கூட, அவனோடு தேவன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் அங்கே அவருடைய வழிகளில் நடந்தான், தாவீதின் வழிகளில் நடந்தான், தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்ற இடத்திலே அவன் இருந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக இருந்து தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு
அவர்கள் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் என்ற இடத்துல யோசபாத்து அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக் கொள்ளாமல் போனான் என்பது யோசபாத்துடைய குறைபாடு. யோசபாத்துடைய குறைபாடு என்பது வேறுபாட்டின் ஜீவியம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வேறுபாட்டின் ஜீவியத்தை விரும்புகிறார் இல்லையா? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது அங்கே அவர்களை குறித்து சொல்லப்பட்ட அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் என்ன என்றால், இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், அவர்களை சபிக்கும்படியாக அந்த அவருடைய இஸ்ரவேலின் சத்துருக்கள் இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கூலிக்கு ஆள் வைத்து கொண்டு வந்திருந்தாலும் கூட அங்கே என்ன வார்த்தை வருகிறது? இவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள். ஒரு கலப்பில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கையை நம்மிடத்தில் தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாரையும் பயக்கக்கூடிய இடத்தில் இல்லை, ஆனால் தேவன் பயக்கக்கூடியவர்களை சிநேகிக்க கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. நாம் அன்பு கூற வேண்டும், ஐக்கியம் வைக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. அன்பு கூறுவது என்பது ஒரு பக்கம் இல்லையா? தேவன் எல்லார் மேலும் அன்பு கூறக்கூடியவராக பிதா இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்பது சபையின் மேல் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவனையவர்கள் என்பவர்கள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தையும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பூமியிலிருந்து மனுஷனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை அங்கே 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியிலிருந்து மனுஷனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோமே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பின்பாக உசியாவை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதின் குமாரரில் ஒரு மேன்மையானவன் உசியா. அவன் தாவீதுக்கு நிகரான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறான். அவன் கர்த்தருக்குள் பலப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவன் கர்த்தருக்குள் பலப்பட்டான். அவன் கர்த்தருக்குள் பலப்பட்ட போது உசியாவுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்ன என்றால், அவன் கர்த்தருக்குள் பலப்பட்ட போது அவனுக்குள்ளே துணிகரம் வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது. பெருமை எங்க இருக்கிறதோ அங்க துணிகரம் இருக்கும், சுயம் எங்க இருக்கிறதோ அங்க பெருமை இருக்கும் என்ற அடிப்படையில தான் சவுலும் கிரியை நடப்பித்தான். சவுலுக்குள் சுயம் இருந்தது, தான் தான் ராஜா, தன்னை யாரும் கேட்க முடியாது என்ற மேட்டிமை அவனுக்குள் பெருமை வந்து விட்டது. அவன் துணிகரம் கொண்டு பலியிட்டான். அதே போலவே உசியாவுடைய வாழ்க்கையிலும் அவன் கர்த்தருக்குள் பலப்பட்ட போது அவன் பெருமையும் துணிவும் கொள்ளுகிறான். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலும் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலும் உசியாவுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. உசியாவுடைய ஆட்சி காலத்திலே அவன் பலப்பட்ட போது அவன் துணிவு கொண்டு ஆசாரியர் தூபம் காட்டக்கூடிய இடத்துக்கு தன்னை உயர்த்தி ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்திலே அவன் தலையிட்டு அங்கே பெருமையினாலே அவன் ராஜரீகத்தை ஆள முடியாதபடிக்கு போகிறான். ராஜா, ஆனால் தன் ஆட்சி காலத்திலே அவனுடைய பெருமையை அவனுடைய துணிகரம் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வளர்ச்சியை அடைந்து கொண்டு தேவனுக்குள் பலப்படும் போது நாம் பெருமை இல்லாதவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய பெருமையை நாம் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. அதை வேத வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அப்போஸ்தல உபதேசத்தினாலும் நமக்குள்ளே ஆராய்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உசியாவின் வாழ்க்கை சரியான முன்னுதாரணமான எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை நாம் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். உசியா கர்த்தருக்குள் பலப்பட்ட போது துணிகரம் கொண்டு தனக்கு அடாத காரியத்திலே அவன் தலையிடுகிறான். ஆசாரியர்கள் தூபம் காட்டக்கூடிய இடத்திலே தன்னை உயர்த்தி அவன் அங்கிருந்து குஷ்டரோகியாக போனான். அவன் குஷ்டரோகியாக போனதினாலே அவன் ஆலயத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியாது, அவன் அரண்மனையிலும் இருக்க முடியாது. அரண்மனையும் போச்சு, ஆலயமும் போச்சு, ஊழியமும் போய்விடும், ஜீவியமும் இழந்து விடுவோம் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பலப்படும் போது, ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையும் போது நாம் மேட்டிமை பெருமை கொள்ளாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவராகவே இருந்தார். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சாந்தம், மனத்தாழ்மை, நீடிய பொறுமை என்பவைகளை நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இதுதான் கர்த்தருக்குள் பலப்படுவது. நாம் பலப்படும் போது மேட்டிமை சிந்தையிராமல் பயந்திரு என்று எச்சரிப்பு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருங்கள். நான் ஒட்ட வைக்கும்படிக்கு அவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற மேட்டிமை நமக்கு இருக்கக்கூடாது என்று
பிரஜாதிகளை குறித்தும் யூதர்களை குறித்தும் சொல்லக்கூடிய இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்லுகிறார். அவன் பெருமையாக மேட்டுமையாக இருக்கக்கூடாது. உசியாவுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்குள் பலப்பட்ட போது பெருமை கொண்டு அவன் அரண்மனையிலும் வாசம் செய்ய முடியவில்லை, ஆலயத்துக்குள்ளும் அவன் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தள்ளப்பட்டு போகிறான். ஆனால் இந்த உசியாவுக்கு அடுத்தபடியாக அவனுடைய குமாரனாகி யோதாம் வருகிறான். யோதாமுடைய வாழ்க்கையிலே அவனிடத்தில் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவனுடைய நாட்களுக்கு பின்பாக விசேஷமான ஒரு கல்லறையிலே வைக்கக்கூடிய இடத்துல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் அவன் தகப்பன் அடிபட்ட போது அவன் பார்த்து கற்றுக்கொண்டவன். அவனுக்குள் தேவனை குறித்த ஒரு நடுக்கம் பிடித்துக் கொண்டது. ஒரு நாளும் அவன் ஆலயத்துக்கு போகவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அவன் ஆலயத்திலே துணியவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆலயத்துக்கு போனான். அவங்க அப்பா இருக்கும்போதே இவன் தான் ராஜரீகத்தை பார்த்துக் கொள்ளுகிறான். அதனால்தான் ராஜாக்கள் புஸ்தகத்திலே அவன் 20 வருடத்துக்கு மேலாக ஆண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனுடைய ஆளுகையில் இவன் தான் பார்த்திருக்கிறான் என்ற இடத்திலே யோதாம் அவன் எச்சரிப்பாகவே இருந்து வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விசேஷமான காரியங்கள் ஒன்றும் செய்யாவிட்டாலும், அவன் விசேஷித்தவன் என்ற இடத்திலே அவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் காணப்படாவிட்டாலும், அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்பது விசேஷமாக இருந்தது. காரணம், தன்னுடைய தகப்பனாகிய உசியாவின் வாழ்க்கையில் நடந்தவைகளை கண்டு ஒரு எச்சரிப்பு அடைந்து ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கையை அவன் செய்திருக்கிறான் என்பதுதான் யோதாவின் வாழ்க்கையில இருந்த மேன்மையான பகுதி. ஆனால் யோதாவின் வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பது என்ன என்றால், அவனுடைய குமாரனாகிய ஆகாசு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யோதாவுடைய அப்பா அங்கே துணிந்து பெருமையினாலே தள்ளப்பட்டு போகிறார். ஆலயத்துக்குள்ளும் போக முடியாது, அரண்மனைக்குள்ளும் வாழ முடியாது என்ற இடத்துல போகிறார். இந்த எச்சரிப்பை கண்டு அவன் தாழ்மையாக வாழ்ந்திருக்கிறான் என்றாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே தேவசித்தம் செய்ய முடியாத குறைபாடு என்பது ஆகாசு என்று அவனுடைய குமாரனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குமாரர்களை, நம்முடைய சந்ததிகளை சரியாக கொண்டு வந்து நிறுத்துவதில் தான் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஜெயம் பெறுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதாக இருக்கிறது என்பதற்கு இந்த யோதாமுடைய வாழ்க்கை ஒரு சரியான உதாரணமாக இருக்கிறது. யோதாமுடைய அப்பாவுடைய குறைபாடுகளை கண்டு யோதாம் தன்னை காத்து கொண்டாலும் கூட தன் குமாரனை அவன் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை இல்லை. அவனுடைய குமாரன் என்பவன் ஆகாசு. இந்த ஆகாசு தேவனுக்கு விரோதமாகவே கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவனாக இருந்தான். அதனால்தான் 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிங்க. 28, 22. 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அங்கே யோதாமுடைய பையன் ஆகாசு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறான்? 2 நாளாகவும் 28, 22 தான் வாசிக்கிறோம். 22 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆகாசு என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ராஜா ஆகாசு என்றுதான் அவர் சொல்லியிருப்பார். அந்த ராஜா ஆகாசு அப்படின்னா அவனை தள்ளிதான் வச்சிருக்காரு கடவுள். தள்ளியதான். அவன் நெருக்கப்படுகிற போதும் அவன் தன் வழியை சரி செய்து கொள்ள முடியாத ஒரு குமாரன். யோதாமுடைய குறைபாடு அவனுடைய குமாரன் தான். அவனுடைய குமாரன் ஒருவன் எப்படி இருக்கிறான் ஆகாசு? அவனை நெருக்கி புழிஞ்சாலும் கடவுள்கிட்ட வரமாட்டான். அப்படிதான் எழுது 28ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 28, 22 அவன் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக தான் அவன் இருந்தான். அந்த ராஜா ஆகாசு என்றுதான் அவனை அட்ரஸ் பண்ண. இது யோதாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு. அதுக்கு பின்பாக மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் எசேக்கியா. எசேக்கியா ராஜா தான் தாவீதின் சந்ததி குமாரரில் விசேஷித்தமான ஒரு எசேக்கியா. 25 வயதில் தான் அவர் ராஜாவாகிறார் என்று 2 நாளாக 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அவன் ராஜாவாகி எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். எசேக்கியா மிகவும் விசேஷமான ராஜா. ஒரு ராஜாவுக்காக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி அவனுடைய ஜெபத்துக்காக அங்கே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்.
அதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த ராஜாவுடைய எசேக்கியா ராஜாவுடைய விசேஷம் என்ன? ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். தன் தகப்பனாகிய தாவீதுடைய வழிகளே அவன் செவ்வையாக நடந்திருக்கிறான். தன் இருதயத்தை நேராக்கி எல்லாவற்றிலும் செய்தவன். அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு ராஜ்யத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணார். ஆனால் அவனுடைய குறைபாடு, அவனுடைய சந்ததிகள் ஒரு ராஜ்யத்துக்கு அடிமையாக போய்விட்டார். ரெண்டுமே அவனுடைய வாழ்க்கைக்கு, அவன் வாழ்க்கையில விசேஷமான காரியங்கள். அவன் ஒருவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு ராஜ்யத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் தேவன். ஆனால் அவன் குறைபாடு, அவனுடைய சந்ததிகள் ஒரு ராஜ்யத்துக்கு கொத்தாக அடிமையாக கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு. அவனுக்கு தேவன் உன் வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு வாப்பா அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிலே அவன் ஜெயம் பெறுகிறான். ஒரு ஜெபம் பண்றான். உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன் என்று சொல்லி 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார் தேவன். ஜெயம் பெற்ற பின்பாக பாபிலோனிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் அவர்கள் திறந்து காண்பிக்கிறான். இந்த இருதயம் முழுக்க திறந்து காண்பித்து, வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து, அவர்களுக்கு மறைக்காதே ஒன்றும் இல்லை என்ற இடத்துல தேவனுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் இடத்தில் இருதயத்தை திறந்து காட்டக்கூடிய பக்குவம் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அதை பக்குவம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால்தான் பக்குவம் என்று சொன்னேன். அது பக்குவமற்ற ஒரு வாழ்க்கை. தேவனற்றவர்களோடு எல்லாவற்றையும் திறந்து காண்பிப்பது. வீட்டு விஷயத்தை கூட சபைக்கு ஊழியருக்கு சொல்ல மாட்டாங்க. கடவுளோட இல்லாதவனுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துறது. அப்படி ஒரு வாழ்க்கை. அதுதான் எசேக்கியாவோட குறைபாடு. வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்தி, நீ தேவனிடத்தில் வருவதற்கு ஆயத்தப்படு, உன் வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்தினா அழுது குரல்ற. நான் மரித்தால் தாவீதின் சிங்காசனத்துக்கு ஆள் இல்லையே, அது உன் பிரச்சனை இல்லையே, அது சொன்னது தேவன். இந்த 15 வருட காலம் என்பது தேவ சித்தத்துக்கு புறம்பாக அவன் கேட்டு வாங்கி வாழ்ந்த தேவனற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவனுக்கு பெரிய 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். வாசிங்க 21. ஒரு தேசத்தை அவனுக்கு முன்பாக தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஒரே ஒரு தூதனை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு தந்திருக்கிறார். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியனுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் மதம் பண்ணினான். அசீரியர் ராஜ்யம் முழுவதையும், அவர்களுடைய சேனாதிபதிகள் பலவான்கள் முழுவதையும் அவன் தரமட்டமாக்கி எசேக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயம் வந்திருக்கிறது தேவனை சார்ந்து கொண்டு. அதுக்கு அடுத்தபடியாக 2 நாளாம் 32 அவர் 24ஆம் வசனத்திலே அவர் வியாதிப்படுகிறார். அந்நாட்டில் எசேக்கியா வியாதிப்படுகிறார். வாசிங்க 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. கடும் கோபம் உண்டது. தாவீதுக்கு பின்பாக மிகப்பெரிய ஜெயத்தையும் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஜெயத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே இந்த எசேக்கியா இருக்கிறார். இந்த எசேக்கியா காலத்தில் தான் தாவீதுக்காகவும் எருசலேமுக்காகவும் என்ற வாக்கு தத்தத்தின்படி எருசலேமுக்காக கடும் வைராக்கியமாக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். தாவீதின் சந்ததியை காக்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பி அசீரியர் முழுவதையும் அவர் நிர்மூலமாக்குகிறார். எவ்வளவு பெரிய ஆள் இந்த எசேக்கியா! ஆனால் அவன் வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் வராதபடிக்கு அழுது ஒரு ஜெயத்தை பெறுகிறான். அது ஜெயமாக பேசப்படுகிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே எசேக்கியா கண்ணீர் விட்டார், அழுதார், அந்த கண்ணீரை தேவன் கண்டார், அவன் விண்ணப்பத்தை கேட்டார், 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார் என்பதை ஒரு பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய முன்னறிவின்படி அழைக்கப்பட்ட நாளிலே அவன் போயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவத்தை விட்டு இப்பொழுதே கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு.
அப்படி ஒரு ஆசை இருக்க வேண்டுமே. நீ எவ்வளவு ஆவிக்குரியவன், எவ்வளவு ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை அங்கே ஆவிக்குரிய ரீதியிலே நல்ல பலப்படுத்தப்பட்டிருக்கு. நீ வளர்ந்திருக்கிறாய். தேவ சித்தம் உனக்கு அருகாமையில் இருக்கிறது. நீ தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு இருக்கல்லவா நீ ஆசைப்பட்டிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அழுது புரண்டு ஒரு ஜெயத்தை பெற்று விட்டார். 15 வருடம் கூட்டி கொடுக்கப்படுகிறது. அந்த 15 வருடத்தில் அவன் பெற்றெடுத்த தவப்புதல் வந்தான் மனாசே. மனாசேவை போல ஒரு கேடு கெட்டவன் உலகத்தில் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவன் அவ்வளவு கேடான வழிகளிலே நடந்தவன் தான் மனாசே. இந்த மனாசேவை தான் பெற்றெடுத்தார். அதுக்குதான் 15 வருஷம் கேட்டிருக்கிறார். நீ 15 வருஷம் கேட்டு இவ்வளவு ஜெயத்தை கொடுத்தாரே இல்லையா? ஒரே தூதனை அனுப்பி இவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். வியாதிப்பட்ட அப்புறம் நீ கேட்ட 15 வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த 15 வருஷத்துல பாபிலோன்ல இருந்து ஆளை அனுப்பி உன்னை விசாரிச்சா, நீ எல்லாத்தையும் திறந்து காட்டி என்கிட்ட ஒன்றும் ஒளிவு மறைவில்லை. யாருக்கிட்ட ஒளிவு மறைவில்லை? கர்த்தருக்கு அடுக்காதவன்ட்டதான் ஒளிவு மறைவில்லை உனக்கு இல்லையா? கர்த்தருக்கு அடுத்தவங்களோட இல்லை வெளிச்சம். கர்த்தருக்கு அடாதவன் பாபிலோன்ல இருந்து வரான். அவனுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டி கணக்கெல்லாம் ஒப்புவிச்சு என் இருதயத்திலையும் என் பண்டக சாலத்திலையும் ஒன்றையும் ஒழிக்கலையா, எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எவனுக்கு நீ திறந்து காட்டினியோ அங்கேயே போயிடுவோம் குடும்பம் கோத்தரலாம் அப்படின்ட்டு கட்டி கொண்டு போயிட்டாங்களே. கட்டி கொண்டு போயிட்டாங்க. இந்த எசேக்கியா பையனை மனாசேவை கட்டி எகிப்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சிட்டான் முச்செடிக்கிட்ட. அவனை கட்டி எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் இவனுடைய இரக்கம் அங்க பாருங்க. யோதாவுடைய வாழ்க்கையிலே அவங்க அப்பாவுடைய பிரச்சனையிலே அவன் சாவதானமாய் ஞானமாய் அவன் இருந்தாலும் கூட அவனுடைய குமாரன் ஆகாசின் நிமித்தம் அவனுக்கு குறைபாடு. இங்கே எசேக்கியா எல்லா ஜெயத்தையும் பெற்று அந்த குறைபாடு இருந்தாலும் கூட அவனுடைய குமாரனாகிய மனாசே கேடு கெட்டவன். அவனை கட்டி கொண்டு போனாலும் கூட அவன் அழுத உடனே அவனை திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. எசேக்கியாவின் நன்மை எசேக்கியாவை நினைக்கிறார். தாவீதின் நிமித்தம் சாலமோனை அவர் மன்னித்திருக்கிறார் என்பது போல எசேக்கியாவின் பிளஸ் இருக்குதே, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. அதன் நிமித்தம் மனாசேயை திருப்பி கொண்டார். ஆனா அதுக்கு மனாசே தாழ்மைப்படணும். மனாசே கர்த்தரை நோக்கி அழுகணும். அது இல்லாதபடிக்கு அவன் இஷ்டத்துக்கு இருந்து கொண்டு வர மாட்டான். அதுக்கு வழி கிடையாது. மனாசே அங்க அழுதான். மனாசே அங்க ஒப்பு கொடுத்தான். மனாசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதனாலே மனாசே திருப்பி கொண்டு வந்தார். ஆனா இங்க குறைபாடு என்ன என்றால், தேவன் அழைத்த நாள்ல நீ வீட்டுக்காரத்தை ஆயத்தப்படுத்திட்டு போயிருக்கணும். அதுதான் கரெக்ட். அது இல்லாதபடிக்கு நீ கேட்டு வாங்கி இந்த மனாசேவை பெத்தெடுத்து 2 கடைசி பகுதியில் 11 வசனங்கள்ல மனாசேவை கட்டி கொண்டு போயிட்டான். அதுக்கு பின்பாக இந்த அவன் மன்னிப்பை பெற்றான் என்பதெல்லாம் இந்த எசேக்கியாவின் குறைவு நிமித்தம் அங்கே பாபிலோனுக்கு அங்கே யூதா அரசாட்சியின் கீழ் இருந்தவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் அங்கே சென்ற யூதா சகோதரர்கள், தானியேல் சகோதரர்கள் இருந்த வாழ்க்கை உண்மை நிமித்தம் மீண்டும் அவர்கள் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பது சரித்திரம். நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? சரித்திரம். அந்த உண்மை நிமித்தம் அவர்கள் மீண்டும் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த உண்மை நிமித்தம் தான் மனாசே திரும்ப கொண்டு வரப்படுகிறார். அங்கே மனாசே அழுது ஒப்பு கொடுத்த இடத்துல எசேக்கியாவின் நன்மையை நினைத்துதான் அவனை திரும்ப கொண்டு வருகிறார். அதற்கு பின்பாக அந்த பட்டியலிலே யோசியா இருக்கிறார். முதலாவது பார்த்தோமே 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே பலிபீடமே உனக்கு விரோதமான ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார் என்று தேவன் அனுப்பின எருசலேமிலிருந்து வந்த தேவன் அனுப்பின கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதலின்படி யோசியா பிறக்கிறார். யோசியா அங்கே யெரொபெயாமின் பலிபீடத்துக்கு விரோதமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுது. ஆனால் யோசியா அந்த நிறைவேறுதலுக்கு ஏற்ற வாக்குத்தத்தம் அங்கு சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவன் பிறந்திருந்தாலும், இந்த வரிசையிலே அவன் பிறந்திருப்பது என்பது தேவனுக்கு அடுத்தது அல்ல. இந்த 15 வருஷம் ஒரு கூட்டி கேட்பார் என்பது தேவனுடைய சித்தத்தில் இல்லையே, அது இருந்திருக்க முடியாது என்பதாக இருக்கிறது. அதற்கு பின்பாக பிறந்த யோசியாவுடைய வாழ்க்கையிலே அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்திருக்கிறான். அவன்
எல்லா தோட்டங்கள் துறவுகள் எல்லாவற்றையும் அவன் அங்கே எடுத்து போடுகிறான். அந்நிய விக்கிரகங்களை அவன் அகற்றுகிறான், தோப்புகளை வெட்டி போடுகிறான். அங்கே யெரொபெயாம் உண்டாக்கின அந்த 2 கன்றுக்குட்டிகளும் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பலிபீடங்களையும் இவன் தான் தகர்க்க வேண்டும் என்ற வார்த்தை அங்கே உறுதியாக சொல்லப்பட்டது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே. அதன் நிறைவேறுதல் யோசியாவுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருக்கிறது. யோசியா வாழ்க்கையிலே அவன் முன்குறிப்பின்படி பிறந்தவன். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியான வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடமே பலிபீடமே, உன்மேல் பலியிடக்கூடிய ஆசாரியர்களின் எலும்புகளையும் சாம்பல்களையும் உன்மேல் தகனித்து போடக்கூடிய ஒரு குமாரன் தாவீதுக்கு பிறப்பான் என்று சொல்லப்பட்ட இந்த யோசியா பிறந்த பின்பு அதே போலவே அவன் தோப்புகளை விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி யெரொபெயாம் நாட்டின் அந்த பலிபீடத்தையும் கூட அவன் அகற்றி போட்டான் என்ற இடத்திலே அவனுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேன்மை என்பது அவன் ஆசரித்த பஸ்கா. அவன் பஸ்காவை ஆசரித்தது போல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவரும் ஆசரிக்கவில்லை என்ற மேன்மையை பெற்ற ஒரு அரசனாக அவன் இருக்கிறான். 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 22 வசனங்கள்ல பஸ்கா, 35ஆம் அதிகாரத்துல பஸ்கா வாசிங்கள 18. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்தல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. இதை போல ஒரு பஸ்கா இதுக்கு முன்பாக ஆசரிக்கப்படவில்லை. அதுக்கு அதாவது சாமுவேல் காலம் தொடங்கி அதை போல ஒன்று ஆசரிக்கப்படவில்லை, அவனுக்கு பின்பாகவும் ஆசரிக்கப்படவில்லை என்ற மேன்மை இந்த யோசியாவுக்கு இருக்கிறது என்பதால் இப்படி ஒரு பஸ்காவை ஆசரித்த ஒரு ஆவிக்குரிய குமாரன், தாவீதின் குமாரன் வளர்ந்திருக்கிறான், பலப்பட்டிருக்கிறான், தேவ சித்தம் செய்யும்படியாக முன்குறிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவன். எல்லா விக்கிரக தோப்புகளையும் அகற்றக்கூடிய இடத்திலே அவனுடைய கிரியை இருந்தது. அவனை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறான். ஒரு மேன்மையான பஸ்காவை அவன் ஆசரித்திருக்கிறான் என்ற மேன்மை. ஆனாலும் அவன் குறைபாடு என்ன என்றால், அவன் எகிப்தின் ராஜாவாகிய நேகோவுக்கு விரோதமாக, நேகோ வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது அவனுக்கு விரோதமாக போகக்கூடிய இடத்திலே எகிப்தின் ராஜாவாகிய நேகோ சொல்லுகிறான், உமக்கும் எனக்கும் என்ன என்ற வார்த்தை அங்கே 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பேசக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கும் எனக்கும் என்ன, நீர் எனக்கு தடை பண்ண வேண்டாம், கர்த்தர் என்னை துரிதமாக ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார், நீர் இதனை தலையிட வேண்டாம் என்பதாக இருக்கிறது. ஆனாலும் இவன் அந்த வார்த்தைகளை செய்யக்கூடாதபடிக்கு இவன் இதில் தலையிட்டு அவன் வெட்டப்பட்டு போகிறான். எகிப்தின் ராஜா முன்குறிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அங்கே தீர்க்க தரிசனத்தின்படி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றினவன், ஒரு மேன்மையான பஸ்காவை அவன் 2:35 அவன் ஆசரித்திருக்கிறான். சாமுவேல் நாள் தொடக்கி அப்படி ஒன்று இல்லை, அவனுக்கு பின்பும் அப்படி ஒரு பஸ்காவை ஒருவனும் ஆசரித்தது இல்லை என்ற எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது. ஆனா என்ன, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது. நேகோ சொன்ன வார்த்தைகள், நேகோவுற்ற தேவன் பேசினாரா இல்லையா என்பதை கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நேகோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் இந்த கர்த்தருக்கு பயந்த இந்த ராஜா விலகி விடுவான் என்று அவன் நம்பி இருக்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் அதை நேகோ தந்திரமாக உபயோகித்த வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் தேவன் எந்த பக்கத்தில் இருந்து பேசுவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நேபுகாத் நேசாரையும் தாசன் என்று சொன்னது நம் தேவன் தான் இல்லையா. அவனை கொண்டு செய்ய வேண்டிய, யாரை கொண்டும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார். அப்போ நேகோவை கொண்டு சொன்னது தேவன் என்ற வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து ஒதுங்கி இருக்க வேண்டும். அதான் அவன் வாழ்க்கையில் இருந்த குறைபாடு. இவ்வளவு மேன்மைகளை பெற்றவன் அவன் அதில் போய் குறுக்கிட வேண்டாமே. எகிப்தின் ராஜாவுக்கு எதிர்பட்டு எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் கொல்லப்பட வேண்டுமா இவன்? இவனுடைய சந்ததிகள் எகிப்துக்கு கட்டி கொண்டு போகப்படுகிறார்கள். ஏன் இந்த பரிதாபம் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செவி கொடுக்க அவன் தவறுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே எகிப்தின் இவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், எனக்கு நீ குறுக்க வராது, எனக்கும் உனக்கும் என்ன. இயேசு கிறிஸ்து மார்க் 5 அவர் வரும் பொழுது
மார்க் 5:7 பரம எதிரி அங்க நிக்கிறான். ஐயா, உமக்கும் எனக்கும் என்ன? காலத்துக்கு முன்பாக எங்களை தண்டிக்க வந்தீரோ? அது முடியாதே, காலம் இருக்கிறதே. நீர் இப்பொழுது எங்களுக்கு இடம் கொடுத்தால் நாங்கள் பன்றிகளுக்குள்ளே போகிறோம் என்று சொல்கிறார். அவர் காலத்துக்கு முன்பாக எதையும் செய்கிறவர் அல்ல என்று சத்துரு அறிந்திருக்கிறார். எகிப்தின் ராஜாவாகிய நேகோ வரும் பொழுது எனக்கும் உனக்கும் என்ன? ஒரே வார்த்தை தான். அங்கேயும் எமக்கும் உமக்கும் என்ன? காலத்துக்கு முன்பாக என்னை தண்டிக்க வந்தீரோ? இங்கே எனக்கும் உமக்கும் என்ன? கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கு தீவிரிக்க செய்கிறார், நான் உமக்கு விரோதமாக வரவில்லை என்று சொல்லுகிறான். அதுக்கு பின்பும் போய், அதாவது வழி அருகே இருக்கக்கூடிய நாயின் காதை பிடித்து இழுக்கிறவன் அதனால் கடிபடுவது நிச்சயம். வேதமாக தான் சொல்லுது. அந்த கடாதத்திலே தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். காதை பிடிச்சு இழுத்தா கடிச்சுதான் வைக்கும். அதே போல நான் உனக்கு விரோதமாக வரவில்லை, தேவன் என்னை வேறொரு காரியமாக அனுப்புகிறார், தீவிரிக்க செய்கிறார் என்று சொன்னால் நான் வேற வேலையா போகிறேன்னு கூட அவன் சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் அனுப்புகிறார் என்ற வார்த்தைக்கு இவன் கட்டுப்படுவான் என்பது வெளிப்படையான வார்த்தை. அதனால் தான் நான் சொல்லுகிறான். அதற்கு அவன் கீழ்ப்படவில்லை. அதுக்கு அவன் கீழ்ப்படியாதபடிக்கு போனதினால் அவன் எகிப்தின் ராஜாவினால் கொல்லப்படுகிறான். அவனுடைய குமாரன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனாலும் ஒரு மேன்மை என்ன என்றால், அவனுடைய குமாரன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அவைகளை காணாதபடிக்கு அதுக்கு முன்பாகவே அவன் சமாதானத்தை அடைந்து கொள்கிறான் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாவீதின் குமாரனுடைய பட்டியல் என்பது ஒரு படிப்படையாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அவரோட உபதேசத்திலும் ஊழியத்திலும் இருக்கக்கூடிய ஐக்கியம் மாத்திரமல்ல, அவருடைய வழிகளை நம்முடைய ஜீவியத்திலும் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். வெல்லப்படும் போது நாம் பெருமையோ துணிவோ கொள்ளக்கூடாது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பாக இருக்கிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு வேறுபாட்டை காத்துக்கொள்ளாமல் போனான் என்பது அவனுக்கு வந்து அறிவாக இருக்கிறது. ஊசா அங்கே உசியா அங்கே துணிந்து போய் செய்ததினாலே அவன் குஷ்டரோகியாகி போனான். அவன் ராஜாவாகவும் இருக்க முடியவில்லை, ஆலயத்தின் பக்கமும் அவன் போக முடியவில்லை என்ற முடிவு. யோகாமுடைய வாழ்க்கையில அந்த குறைபாடுகளை அவன் நீக்கி கொண்டாலும் கூட அவனுடைய குமாரனாகிய ஆகாசுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருந்ததினாலே தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போனார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக இருந்தாலும் அவன் தேவனிடத்தில் சேருவதற்கும் தேவ சித்தத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கும் அவன் பிரியப்பட்டு அதை நடப்பிக்காததினாலே அவன் நாட்களை கூட்டி கேட்டு அவன் ஒன்றுமில்லாமல் போனான். வந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து காட்டி ஒன்றுமில்லாமல் போனான். ஆனாலும் கூட அவனுடைய குமாரனை அங்கே தேவன் எருசலேமுக்கு திரும்பி கொண்டு வந்தார். இந்த யூதா ராஜாக்களுடைய குறைபாடுகளினாலே தேவ சித்தம் பரிபூர்ணமாகவில்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு மெய்ப்பொருளாக இருக்கிறார். அவர் தேவ சித்தத்தின்படி சகலத்தையும் செய்து நிறைவேற்றி ஜெயம் பெற்று அவருடைய வலது பாரசத்திலே இருக்கிறார் என்ற இடத்திலே அவரை பற்றி கொண்டு தாவீதின் குமாரர்கள் அவருடைய வழிகளே நடந்து தேவ சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தாமல் போனார். ஆனால் தேவகுமாரர் என்ற இடத்திலே நாம், அவருடைய சகோதரர்கள் என்ற இடத்திலே நாம் நம்முடைய மூத்த சகோதரனுடைய வழிகளை பற்றி நடந்து அவருடைய தன்மைகளை அடைந்து கொண்டு அவர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் தாழ்மையுள்ளவர்களாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே மெய்ப்பொருளாகி இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னுதாரணமாக கற்றுக்கொண்டோம். தாவீதும் அவருடைய குமாரரும் நமக்கு படிப்படியாக முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் அவருடைய வழிகளிலே நடந்த நம்முடைய மூத்த சகோதரர்களும் அவருடைய சகோதரர்களும் நமக்கு உண்மையான மெய்யான மெய் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். நாம் தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது, தாழ்மை வேண்டியதாக இருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மெய்ப்பொருளாகி அவரை கண்டு அவருடைய வழிகளிலே நடந்து நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணவர் கொஞ்சம் காலத்திலே வருவார், வருகிறேன் என்றவர் கொஞ்சம் காலத்திலே வருவார், தாமதிக்க மாட்டார் என்ற
ஒரு மெய்யான ஒரு ஆறுதலின் வார்த்தையும் அதோடு இணைந்து இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகளிலே நடந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள நாம் பொறுமையோடையே காத்திருப்போம். நமக்கு வைக்கப்பட்ட நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும்படியாக பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோட ஓடக்கணும். வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். அவருடைய வழிகளிலே நடந்து நம்முடைய வாக்கு தத்தத்தை தேவ சித்தத்தை செய்து நம்முடைய வாக்கு தத்தத்தை நாம் அடைந்து கொள்ள பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம்.